முருகன் பெயரை கேட்டாலே சும்மா அதிருதுல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பல கோடி பெயர் தான் யார் என்பதை உணர்வதற்கு காரணமாக இருந்தவர். அவரை நம்ம இறைவன்னு சொல்கிறதில்ல, கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். அவர் தமிழ் கடவுளாக இருந்தால் கூட உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றவர். அவர் சோதனைக்குரிய ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோதனைனாலே நம்ம கவலை, கண்ணீர், கஷ்டம் அப்படின்னு நினைப்போம். சோதனை அப்படின்றது ஒரு இடத்த நம்ம சோதிக்கிறோம் அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு பொருள் இருக்கும், அதனால நம்ம சோதித்து அதை கண்டறிவோம். அதுபோல் நமக்குள்ள சாதனைக்குரிய சக்தி இருப்பது கண்டறிய வேண்டும் என்பதற்காக அந்த சோதனையை அவர் வலியுறுத்துகிறார். நம்மளை பரிசோதிக்க சொல்கிறார். கவலைப்படவோ கஷ்டப்படவோ கண்ணீர் விடவோ சொல்லவில்லை. ஒவ்வொருத்தரும் தன்னை பரிசோதித்து முடிவில் சாதனைக்குரிய சக்தியை கொண்டு வர முடியும், அதன் மூலம் சாதனை படைக்க முடியும் என்பதை அவர் தெளிவாக வலியுறுத்துகிறார். சிறு வயதிலிருந்தே எனக்கு முருகனை கும்பிட்ற பழக்கம் உண்டு. மனதார நேசித்து கும்பிடுவேன், இப்பயும் கும்பிட்டுட்டு இருக்கிறேன். ஆனால் யாரும் அவர் கும்பிடுங்கன்னு சொல்லி கும்பிட்டதா எனக்கு நினைவில் இல்லை. ஆனால் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா அது அவங்களுக்கு அப்படியே நடந்துடும். ஒருத்தவங்க என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கும்னு சொன்னாலே போதும், அங்கே அவங்க வீட்டில் அது நடந்துடும். ஒரு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், ஒரு தொழில் வளர்ச்சி சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இதெல்லாம் எப்படி அப்படின்னு எனக்கு தெரியல. பின்னால் தான் தெரிஞ்சது. நமக்குள் இருந்து முருகன் தான் அதையெல்லாம் பேசி இருக்கிறார், இப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கிறார் என்பது. அவரே உள்ளுணர்வாக என்னை தூண்டி அவரை வணங்க வைத்தது பின்னாளில்தான் நான் தெரிந்து கொண்டேன். இப்பொழுது அவர் என்னை பயன்படுத்தி ஆன்மீகம் சம்பந்தமாக பல தகவல்களை சொல்ல காத்திருக்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டேன். ஆன்மீகம் கற்றுக்கொள்ள சென்றேன். கற்றுக்கொள்ள சென்றது நான் என்று நினைத்தேன். எனக்குள் இருக்கும் முருகனே நவீன காலத்தில் ஆன்மீகம் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பதை அறிந்து அதன் மூலம் மக்களுக்கு பல தகவல்களை கொடுப்பதற்காக என்னை பயன்படுத்தினார் என்பதை இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். அப்படி என்னதான் தகவல்களை அவர் சொல்ல காத்திருக்கிறார் என்பது எனக்கும் தெரியாது. அடுத்தடுத்த வீடியோக்களில் என்ன தகவல்கள் என்பதை நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.